உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய தினம் சிறுவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல விடயம் ஒன்று தான் பார்க்க போகிறோம். கிளிநொச்சியில் உமையால்புரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பரந்தனுக்கு அடுத்ததாக வாரது யாழ்ப்பாணத்தை நோக்கி நாங்கள் போய்க்க பரந்தனை தாண்டாபுரம் வார இடம்தான் உமையால்புரம். இந்த உமையால்புரம் மிகுந்த ஒரு வறுமைக்குட்பட்ட ஒரு பிரதேசமாகவும் மிகுந்த கஷ்டமான ஆக்கள் இருக்கிற ஒரு இடமாக இருக்குது. என்று சொன்னால் மிகவும் வெயில், தண்ணிக்கு கஷ்டப்படுற மக்கள் இப்படி வாழ்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கிற சில சிறுவர்கள் ஒரு நதி ஆற்றுக்கு ஒரு வாய்க்கால் சைட்டோட நீர் விளையாட்டுக்காக விளையாடி போட்டு வருவோம்னு சென்ற இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகள் காலத்தில் 2009ஆம் ஆண்டில் இலங்கை இராணுவத்துக்கும் போராளிகளுக்கு நடைபெற்ற சண்டை காலப்பகுதியில் கைவிடப்பட்ட ஒரு கைக்குண்டு ஒன்று வெளியே அப்படி தெரியுது. இழுத்து போட்டு கலட்டிட்டு இப்படி எரிஞ்சா வெடிக்கிற நிலைமையில், மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமையில், மண்ணுக்கு புதஞ்சும் இல்லை, ஒரு 10க்கு மேலே மிதந்து கொண்டு கிடக்கிற ஒரு கைக்குண்டு உண்டு. அந்த கைக்குண்டை அந்த சிறுவர்கள் கண்டிருக்கார்கள். பாருங்கள், அந்த சிறுவர்கள் அந்த யுத்த காலங்களில் அந்த சிறுவர்கள் பிறக்கவே இல்லை, அப்படியான ஒரு சிறுவர்கள். அப்படி இருந்தும் அந்த இது ஒரு கைக்குண்டு, இது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்று அவதானித்த அந்த சிறுவர்கள் அதுக்கு பக்கத்தில் போகாமல் உடனடியாக பெரியவர்கள் எல்லாம் தெரியப்படுத்தி அந்த சிறுவர்கள் கிளிநொச்சி காவல்துறைக்கு இந்த தகவலை தெரியப்படுத்தியிருக்கணும். அந்த அடிப்படையில் கிளிநொச்சி காவல்துறையினர் அந்த குறித்த இடத்துக்கு அந்த கைக்குண்டை பார்த்து அதுக்கு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கியிருக்கணும். அதாவது நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு தான் அந்த கைக்குண்டை அதை அகற்றி அரசாங்கம் தன்னுடைய தேவைக்கு எடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அதை இல்லாமல் பண்ணிடணும். அந்த குண்டை எங்கேயாவது வெடிக்க பண்ணியோ இல்லை வெடிக்காத மாதிரி அதை செய்திருக்கணும். அப்போ இப்போ அது நீதிமன்றத்தில் உத்தரவு கேட்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ அந்த கொய்க்குண்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்து யாரும் போகலாத அளவுக்கு காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கணும். குறிப்பாக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளிநொச்சி முல்லைத்தீவு கிளிநொச்சி முல்லைத்தீவு எல்லாம் யுத்தம் மிகப்பெரிய அளவில் இடம்பெற்ற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 30 ஆண்டு கால யுத்தங்களில் மிகவும் அதிக அளவான காலம் இஞ்சான் சண்டை நடந்தது. ஸோ இங்கே இப்பயும் மீட்கப்படாத நிலையில் நிறைய ஆயுதங்கள், குண்டுகள் இருக்கிறத எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் எல்லாத்தையுமே எல்லாராலையும் கண்டுபிடிச்சிட முடியாது. என்றளவு கண்டுபிடிச்சு மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல கொண்டு எங்களை குடியமர்த்தி நாங்கள் இப்பெல்லாம் வாழ்ந்துட்டு வரோம். 100க்கு 98% குண்டுகள் அகற்றப்பட்டிருக்கலாம் மனிதர்கள் நாங்கள் வாழ்கிற இடத்துல. இருந்தாலும் இப்படியான குண்டுகள் கண்டுபிடிக்கப்படுறது இப்போ வரைக்கும் அதிகமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் கிட்டலில் கூட இரண்டமலை குளம் வான்கதவு திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் நண்பர்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தாங்க அந்த குளத்தை பார்க்குறதுக்கு. அப்போ பக்கத்தை நாங்கள் இரண்டமலை குளத்தில் மீன் பிடிச்சிருந்தவங்கள வேண்டி நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி அந்த மீனை வேண்டி சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மஞ்சள் கலரில் இப்படி பெட்டியை அடிச்சிருந்தாங்க. அதை போய் பார்க்க நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்ட அதே கைக்குண்டு இரண்டமடு குளத்தில் இருந்தது. நான் இப்போ சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முதல். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இதுக்கு 2 மாதத்துக்கு முதல். இப்போ சம்டைம் அகற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் அது இராணுவத்துக்கு அறிவிக்கப்பட்டு இராணுவத்தால் பாதுகாப்பதற்கு வழங்கப்பட்டிருந்த அந்த இடம். நாங்கள் அந்த இடங்களை பார்த்துனாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே 2 கைக்குண்டுகள் நான் பார்த்துருக்கேன். இப்போ 2 மாதத்துக்கே 2 கைக்குண்டுகள்னு சொன்னால் இன்னும் அகற்றப்படாமல் நிறைய கைக்குண்டுகள் இருக்குது. அப்போ இப்படியா நீங்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாத காடுகள் இல்லைன்னு சொன்னால் சில இடங்கள் அபாய இதுகளெல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள், இந்த மிதிவடிகள் இருக்கிற மாதிரிலாம். அப்படியான இடங்களுக்கு செல்றதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றளவு. என்னென்னு சொன்னால் அது பழைய காலத்து குண்டுகளாக இருந்தாலும் நீண்ட காலம் இருக்கிறதான் குண்டுகள். அப்போ நிச்சயம் அது உங்களுக்கு அது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. சிலர் அந்த குண்டுகளை எடுத்து அதில் இருக்கிற மருந்துகளை எடுத்து ஏதாவது மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தலாமெல்லாம் எடுத்து அதனூடாக விபத்துக்குள்ளாகிறவர்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ கிட்டல கூட. ஸோ அப்படியானது எல்லாத்தையுமே தவிர்த்து கொள்ளுங்கள். இப்படியான பொருள்களை நீங்கள் கண்டீங்கன்னு சொன்னால் உடனடியாக தெரியப்படுத்த வேண்டிய இடத்துக்கு தெரியப்படுத்தி நீங்களும் பாதுகாப்பாக எங்களுடைய சமுதாயமும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வழிகளை தேடிக்கொள்ளுங்க. குறித்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறுவர்களால் அந்த கைக்குண்டுகளை யுத்த காலத்தில் இருந்தவர்கள் கூட இல்லை. அவர்கள் அந்த கைக்குண்டை என்ன செய்யணும், எப்படி அதை கையாளணும், யார்கிட்ட போய் அதை சொல்லணும்ன்ற விஷயத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டு இன்றைக்கு செஞ்சதால் பெரிய ஒரு ஆபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. அந்த சிறுவர்களுக்கும் எங்களுடைய யூடியூப் சேனலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சொன்னவங்களே மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.